அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ஃபேல்கள் சம்பந்தமாக கடந்த வாரங்களில் நாம் பார்த்து வந்தோம். மாதியான ஃபேல் சம்பந்தமாக, முதாரியான ஃபேல் சம்பந்தமாக, அம்ரு ஃபேல் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக சில பயிற்சிகளை கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகளுக்குண்டான விளக்கத்தையும் அதற்குண்டான விடைகளையும் இன்ஷா அல்லாஹ் வரிக்கு வரி நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதில் முதலாவதாக இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிறது முதலாவது பயிற்சி. சரி, தம்ரி நாத்துன். தம்ரி நாத்துன் அப்படின்னா பயிற்சிகள். சரியா, பன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. தம்ரி நுன் அப்படின்னா ஒரு பயிற்சி, தம்ரி நாத்துன் அப்படின்னா பல பயிற்சிகள். சரி, முதலாவது பயிற்சியை இன்றைக்கி நாம் பார்ப்போம். முதலாவது பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னால், கீழே சில வாசகங்களை கொடுக்குறாங்க, சில சென்டென்சஸை கொடுக்குறாங்க. அந்த வாக்கியங்களில் இருக்கக்கூடிய மாதியான ஃபேல், முதாரியான ஃபேல், அம்ரு ஃபேல் இதையெல்லாம் நாம் பிரித்து எழுதணும், வேறுபடுத்தி சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா? சரி, இக்ரா நீ வாசி, நீ படி, அல் இபாராத்தில் ஆத்தியத்த வரக்கூடிய வாசகங்களை. அல் இபாராத் அப்படின்னா வாசகங்களை. இங்கே நாம் ஒரு சட்டத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பெரும்பாலும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் முதலாவது வார்த்தையினுடைய கடைசியில் சுக்கூன் உள்ள எழுத்தும், அதாவது சுக்கூனும், இரண்டாவது வார்த்தையில் ஆரம்பத்தில் அலிஃபும் லாமும். அலிஃப் லாமை பொறுத்தவரையில் இங்கே நீங்கள் கவனிக்கணும், அலிஃபு இரண்டாவது எழுத்து லாமில் சுக்கூன் இருக்கும். சரியா? அலிஃப் இருக்கணும், அதே மாதிரி இரண்டாவது எழுத்து சுக்கூன் இருக்கணும். சரியா? சரி, அப்படி முதலாவது வார்த்தையினுடைய கடைசியில் சுக்கூனும், இரண்டாவது வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் அலிஃபும் சுக்கூன் பெற்ற லாமும், அலிஃபும் சுக்கூன் பெற்ற லாமும், பொதுவாக அலிஃப் லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சரி, அது இல்லை அப்படின்னு சொன்னால் அலிஃபும் ஏதாவது ஒரு எழுத்து சுக்கூன் பெற்ற ஒரு எழுத்து இருந்தால் போதும். பெரும்பாலும் அலிஃப்லாம் இருக்கும். அலிஃப்லாம் இல்லாத இடங்கள்லையும் சில நேரங்களில் என்ன செய்வோம், அலிஃபும் அதற்கு அடுத்த எழுத்தாக சுக்கூன் உள்ள எழுத்தும் இருக்கும். சரியா? சில நேரங்களில் அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், அதாவது இரண்டாவது வார்த்தை எப்படி இருக்கணும், அலிஃப்லாம் உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கணும். அதனுடைய ஆரம்பம் அலிஃப்லாமை வச்சு ஆரம்பிச்சிருக்கணும். அலிஃபும் அதற்கு அடுத்ததாக சுக்கூன் உள்ள ஒரு எழுத்தும் இருக்கணும். அல்லது அந்த லாமுக்கு பதிலாக வேறு ஏதாவது சுக்கூன் உள்ள எழுத்தும் இருக்கலாம். சரியா? அப்போ முதலாவது வார்த்தையினுடைய கடைசி எழுத்தில் சுக்கூன் பெற்றும், இரண்டாவது வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாம், அந்த லாமுக்கு சுக்கூன் இருக்கணும். சரியா? அல்லது அந்த லாமுக்கு பதிலாக வேறு ஏதாவது சுக்கூன் உள்ள எழுத்து இருக்கலாம். இப்படி இருந்தால் இந்த முதலாவது வார்த்தையினுடைய அந்த கடைசி எழுத்தில் வரக்கூடிய சுக்கூனை நாம் என்ன செய்வோம்னா கசராக வாசிப்போம். கசராக மாற்றி நாம் வாசிப்போம், வாசிக்கிறதுக்கு மட்டும். அப்போ இக்ரா அல் இபாராத்தி அப்படிங்கிறத இக்ரா இல் இபாராத்தி அப்படின்னு நம்ம வாசிக்கணும். சரியா? முதலாவது வார்த்தையினுடைய கடைசியில் சுக்கூனும், இரண்டாவது வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் அலிஃப்லாமும் இருந்தால் அங்கே சுக்கூன் உள்ள எழுத்தை நாம் என்ன செய்வோம், கசரு செஞ்சு வாசிப்போம். சரியா? சரி, இக்ரையில் இபாராத்தில் ஆத்தியத்த வரக்கூடிய வாசகங்களை நீ படி. வ மையீஸ் நீ வேறுபடுத்து. இங்கேயும் மையீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல் அஃஆல சேர்த்தி சொல்லும்போது மையீஸில் அஃஆலல் மாதியத்த மாதியான ஃபேல்களை நீ வேறுபடுத்து. வ மேலும் வல் அஃஆலல் முதாரஅத முதாரியான ஃபேல்களையும் வேறுபடுத்து. வ அஃஆலல் அம்ரி அம்ருடைய ஃபேல்களையும் வேறுபடுத்து. அப்போ மாதியான ஃபேல்களையும் மேலும் முதாரியான ஃபேல்களையும் மேலும் அம்ரு ஃபேல்களையும் நீ வேறுபடுத்து. சரியா? இதை தான் சொல்கிறாங்க. சரி, முதலாவது
வாசகம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விவசாயி அவருடைய பருத்தியை பறித்து அதை விற்று அவனுக்கு தேவையானதை வாங்கிக்கிறான். இதுதான் முதலாவது வாசகம். ஜனானா சேகரித்தான், பறித்தான், அறுவடை செய்தான் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இருக்குது. இந்த இடத்துல பறித்தான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம், அல்லது அறுவடை செய்தான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அல் ஃபல்லாஹு விவசாயி அறுவடை செய்தான் அல்லது பறித்தான். குத்துனுன் அப்படின்னு சொன்னால் பருத்தி. இந்த ஹூங்கிறது இந்த விவசாயியை குறிக்கும். தன்னுடைய அந்த விவசாயினுடைய பருத்தியை அவன் பறித்தான். விவசாயி அவனுடைய பருத்தியை அறுவடை செய்தான் அல்லது பறித்தான். வபாஅஹு, இந்த ஹூங்கிறது அந்த குத்துனை குறிக்கும். சரியா, பருத்தியை குறிக்கும். அதை விற்றான்னா அந்த பருத்தியை விற்றான். சும்ம பிறகு, இஷ்தரா சேர்த்தி சொல்லும்போது சும்மஷ்தரா பிறகு விலைக்கு வாங்கினான். பிபஅதி சமனிஹி, அதனுடைய அந்த பருத்தியினுடைய காசில் சிலதின் மூலமாக. அந்த பருத்தியினுடைய அந்த ஹீங்கிறது பருத்தியை குறிக்கும். பருத்தியினுடைய காசில் அல்லது பருத்தியினுடைய பணத்தில் சிலதின் மூலமாக. அப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், அந்த சில பணத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். சரியா, பருத்தியினுடைய அல்லது அதனுடைய சில காசுக்கு அல்லது சில பணத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா, சரி. ஒன்றை மானா இந்த இடத்துல ஒன்றை, யஹ்தாஜு தேவையான. இப்போ மா யஹ்தாஜு அப்படின்னா தேவையானவற்றை, இலைஹினா அவனுக்கு. அப்போ அவனுக்கு தேவையானவற்றை அதனுடைய சில காசுக்கு வாங்கினான் அல்லது சில பணத்திற்கு வாங்கினான். பிபஅதி சமனிஹி அப்படின்னா இந்த ஹீங்கிறது பருத்தியை குறிக்கும். அதனுடைய காசில் சிலதின் மூலமாக, அதனுடைய பணத்தில் சிலதின் மூலமாக. அப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், அதனுடைய சில காசுக்கு அவனுக்கு தேவையானவற்றை அவன் வாங்கினான். சரியா, சரி. இது நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ஜனா அப்படிங்கிறது மாதியான ஃபேலு, பா அப்படிங்கிறது மாதியான ஃபேலு, இஷ்தரா அப்படிங்கிறது மாதியான ஃபேலு. சரியா, சரி. இதில் யஹ்தாஜு தேவையாகும் அப்படிங்கிறது முதாரியான ஃபேலு. சரியா, சரி. ரெண்டாவது, ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னா, ஒரு பறவையை பார்க்குது. வானத்தில் அது வட்டம் போட்டுட்ருக்குது, வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி பறக்கிறதுக்கு ஆசைப்படுது. சரியா, சரி. இதுதான் இதில் உள்ள விஷயம். சரி. நொசர திஃப்லு, நொசரனா பார்த்தது. நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நொசரக்கு அப்புறம் இலா வந்துச்சு அப்படின்னா கண்ணால் பார்க்கறதுக்கு தான் சொல்லுவாங்க. நொசர திஃப்லு குழந்தை பார்த்தது. இலத்தாயிரி பறவையை பார்த்தது. அந்த பறவை என்ன செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், வஹுவ அதுவாகிறது, அந்த பறவையாகிறது, யுஹல்லிகு வட்டமிட்டு கொண்டிருந்தது, ஃபிஸ்ஸமாஇ வானத்திலே. அப்போ வானத்திலே அது வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பறவையை அந்த குழந்தை பார்த்தது. ஃபஅஹப்ப உடனே ஆசைப்பட்டது, ஐயத்தீர பறப்பதற்கு, அது பறப்பதற்கு, அந்த குழந்தை பறப்பதற்கு ஆசைப்பட்டது, மிஸ்லஹு அதை போன்று. இந்த ஹூங்கிறது இந்த தாயிரை குறிக்கும். சரியா, அந்த பறவையை குறிக்கும். அந்த பறவையை போன்று பறப்பதற்கு அது ஆசைப்பட்டது. சரியா, இதில் நொசர அப்படிங்கிறது மாதியான ஃபேலு. அதே மாதிரி யுஹல்லிகு அப்படிங்கிறது முதாரியான ஃபேலு. அஹப்ப அப்படிங்கிறது அது மாதியான ஃபேலு. யத்தீர அப்படிங்கிறது முதாரியான ஃபேலு. சரியா, சரி. அங்கே ஏன் நஸ்பு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம போக போக பார்த்துக்கலாம். அடுத்தது, இரவு என்னாச்சு அப்படின்னு சொன்னால், புயல் காற்று வீசுச்சு. விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டது. சில மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருச்சு. இதுதான் மூன்றாவது வாசகம். ஹப்பத்தில் அவாசிஃபு
புயல் காற்றுகள், சூறாவளி காற்றுகள் வீசியது, பலமாக வீசியது. சரியா? ஹப்பத் அப்படின்னு சொன்னால் பலமாக வீசியது. அல் அவாசிஃபு சூறாவளிகள் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ சூறாவளி காற்றுகள் பலமாக வீசின. எப்போது? லைலன் இரவிலே. அத்தில் மசாபிஹ உடனடியாக அணைத்து விட்டது. அல் மசாபிஹ விளக்குகளை அணைத்து விட்டது. புயல் காற்று அடிக்குது, உடனே விளக்கெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. சரியா? நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப புயல் காற்று அடித்தனால கரண்ட்டு போயிடுச்சுன்னு உடனடியாக சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஒக்குத்தால ஆத்து வேரோடு பிடுங்கியது. பஅதல் அஸ்ஜாரி மரங்களில் சிலதை. அப்போ சில மரங்களை வேரோடு பிடுங்கியது. இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா உடனடியாக அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. புயல் காற்று அடிக்குது, உடனடியாக என்ன ஆகும்னா கரண்ட்டு போயிடும், விளக்கெல்லாம் அணைஞ்சு போயிடும். மரம் என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழித்து தான் என்ன ஆகும்? அது வேரோடு பிடுங்கி எறியப்படும். சரியா? இப்போ வாவுங்கிறது கொஞ்ச நேரம் கழித்து நடந்தது, அப்படிங்கிறது உடனடியாக நடந்தது. நமக்கு தேவையான விஷயம் ஹப்பத் அப்படிங்கிறது மாதியான ஃபேலு, அத்து அப்படிங்கிறது மாதியான ஃபேலு, இக்குத்தோல ஆத் அப்படிங்கிறது மாதியான ஃபேலு. இங்கே ஏன் கசர் வச்சு வாசிக்கிறோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது வார்த்தையினுடைய கடைசி சுக்கூனும் இரண்டாவது வார்த்தையினுடைய ஆரம்பம் அலிஃப்லாமும் இருந்தால் கசரு செஞ்சு நம்ம வாசிப்போம். அதனால் வாசிக்கக்கூடிய முறை அங்கே டைரெக்டாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. சரி. சதா அப்படின்னு சொன்னால் தாக்கியது அல்லது பாய்ந்தது. எது? அஸ்ஸிஅபு ஓநாய் தாக்கியது அல்லது பாய்ந்தது. அலல் கனமி ஆடுகளின் மீது அல்லது ஆட்டு மந்தையிலே ஓநாய் பாய்ந்தது. ஃபஃப்தரச தாக்கியது. சத்தானா பாய்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபஃப்தரச உடனடியாக தாக்கியது. வாஹிதத்தன் ஒன்றை, அதாவது ஒரு ஆட்டை. வஃபர்ர ஓடியது. ஹாரிபன் தப்பிய நிலையில், விரண்டோடியது. சரியா? விரண்டோடியது, விரண்டு ஓடியது. ஒரு ஆட்டை அடித்து தாக்கிட்டு விரண்டு ஓடிடுச்சு. சரி, இதில் சத்தா அப்படிங்கிறது மாதியான ஃபேலு, இஃப்தரஸ் அப்படிங்கிறது மாதியான ஃபேலு, ஃபர்ர அப்படிங்கிறது மாதியான ஃபேல். அடுத்தது, தோட்டத்துக்குள்ளே நீ நுழைந்து அதனுடைய அந்த காட்சிகளை எல்லாம் நீ பார்த்து மகிழ்ச்சியாக இருந்து கொள். அதனுடைய பூக்களையும் அதனுடைய பழங்களையும் நீ பறிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததில் வருது. உதுகுல் நீ நுழை. அல் புஸ்தான தோட்டத்திலே நீ நுழை. வமத்திய மேலும் மகிழ்வித்துக்கொள், மகிழ்ச்சியாக இருந்து கொள், மகிழ்ச்சியாக ஆக்கிக்கொள். ஹாப்பியாக வச்சுக்க அப்படிங்கிறது அர்த்தம். மகிழ்வித்துக்கொள். யாரை? நப்சக்க உன்னையே மகிழ்வித்துக்கொள், அல்லது உன் மனதை மகிழ்வித்துக்கொள். உன் மனசை நல்லா மகிழ்ச்சியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அர்த்தம். மத்திய அப்படின்னா மகிழ்வித்துக்கொள். நப்சக்க உன்னையே அல்லது உன் மனதை. பி மன்வரிஹி அதனுடைய காட்சியை கொண்டு, அதனுடைய காட்சியின் மூலமாக. அதனுடையனா அந்த தோட்டத்தின் காட்சியின் மூலமாக. மன்வர் அப்படின்னா காட்சி. சரியா? தோட்டத்தினுடைய அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த வியூ, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த காட்சி. அந்த காட்சியின் மூலமாக. பிங்கிறது மூலமாக. சரியா? ஹீங்கிறது தோட்டம், மன்வர் அப்படின்னா காட்சி, பீனா மூலம். அதனுடைய காட்சியின் மூலமாக உன்னையே மகிழ்வித்துக்கொள். அதாவது இது நேரடியான அர்த்தம். இதை சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், அதை கண்டுகளிப்பதின் மூலமாக, அதை கண்டுகளிப்பதின் மூலமாக உன்னையே மகிழ்வித்துக்கொள்.
சரியா? அல்லது உன் மனதை மகிழ்வித்துக்கொள். சரி. வலா தஅபஸ், நீ வீணாக்காதே. வலா தஅபஸ் அப்படின்னா நீ வீணாக்காதே, நீ விளையாடாதே அப்படிங்கிறது அர்த்தம். வீணாக்காதே அப்படிங்கிறது இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும். பி அசுஹாரிஹி, அதனுடைய பூக்களோடு, அதனுடைய பூக்களோடு, இந்த ஹீங்கிறதும் புஸ்தானை குறிக்கும். அந்த புஸ்தான் தோட்டத்தினுடைய பூக்களோடு, பூக்களை நீ வீணாக்காதே. விளையாடாதே அப்படின்னு சொன்னால் பூக்களோடு அப்படிங்கிறது அர்த்தம். வீணாக்காதே அப்படின்னு சொன்னால் அதனுடைய பூக்களை நீ வீணாக்காதே. வசிமாரிஹி, அதனுடைய பழங்களை நீ வீணாக்காதே. அவனுடைய பூக்களை மற்றும் அதனுடைய பழங்களை வீணாக்காதே அப்படின்னு சொன்னால் அவனுடைய பூக்களையும் அதனுடைய பழங்களையும் பறித்து வீணாக்காதே. போயிட்டு நீ அதை பார்க்குறதோடு சரி, பார்த்து மகிழ்ச்சியாக இருந்துக்கணுமே தவிர அதை பூவை பறிக்கிறது, பழத்தை பறிக்கிறது, வேஸ்ட் ஆக்கிறது, பிச்சு போடுறது, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிடாத, வீணாக்காத அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. சரியா? அப்போ தோட்டத்தில் நுழைந்து அதை கண்டுகளிப்பதின் மூலமாக உன்னையே மகிழ்வித்துக்கொள். அதனுடைய பூக்களையும் அதனுடைய பழங்களையும் பறித்து வீணாக்காதே. அந்த பறித்துங்கிறது பிராக்கெட்டில் போட்டுக்க வேண்டியதுதான். சரியா? சரி. இதில் உதுகுல் அப்படிங்கிறது அம்ரு ஃபேல். சரியா? மத்திய அப்படிங்கிறதும் அம்ரு ஃபேல். வலா தஅபஸ் அப்படிங்கிறதும் அம்ரு ஃபேல். சரியா? அம்ரில் இது நஹ்யூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நஹ்யான ஃபேல், அது ஒரு கட்டளை தான், செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை. சரியா? சரி. அடுத்தது லா துக்ஸிர், நீ அதிகமாக்காதே, நீ அதிகப்படுத்தாதே. மினல் கலாமி, பேச்சிலிருந்து அல்லது பேச்சிலே. பேச்சிலே நீ அதிகப்படுத்தாதே அல்லது பேச்சை நீ அதிகப்படுத்தாதே. அதாவது அதிகமாக பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. வலா தந்திக், நீ பேசாதே. தந்திக் அப்படின்னா பேசாதே. அதிகமாக நீ பேசாதேங்கிறது கருத்தர்த்தம். அதாவது லா துக்ஸிர் அப்படின்னு சொன்னால் நீ அதிகமாக்காத. மினல் கலாமி, பேச்சை நீ அதிகமாக்காதே. அப்போ அதிகமாக பேசாத அப்படிங்கிறது அர்த்தம். வலா தந்திக் அப்படின்னு சொன்னால் நீ பேசாதே. பிமா, ஒன்றை, லா தஅலமு, நீ அறியாத ஒன்றை. அப்போ நீ அறியாதவற்றை நீ பேசாதே, உனக்கு தெரியாததெல்லாம் நீ பேசாத அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த இடத்துல லா துக்ஸிர் அப்படிங்கிறது அம்ரு ஃபேல், அதாவது நஹ்யுன், விலக்கல் வினை தான், நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டளை தான். ஆனால் இது ஒரு கட்டளை தான், அதனால் இதையும் அம்ரு அப்படிங்கிற அந்த ஃபேலில் நம்ம சேர்த்துக்குவோம். லா தந்திக் அப்படிங்கிறதும் அம்ரு ஃபேல் தான். அம்ரில் நஹியில் வரும். சரியா? சரி. விலக்கல் வினையில் லா தஅலமு அப்படின்னா நீ அறிய மாட்டாய். அப்போ இது முதாரியான ஃபேலில் இது வரும். சரியா? சரி. அடுத்தது கடைசியாக இகுசில். இகுசில் அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை அர்த்தம் வைப்போம். கழுவுதல், துவைத்தல் அப்படிங்கிற மாதிரி. இகுசில், நீ கழுவு. எதைக்க, உன்னுடைய 2 கைகளையும் நீ கழுவு. கபுலல் அக்லி, சாப்பிடுவதற்கு முன்னரும். வபாதஹு, அதற்கு பின்னரும். இந்த ஹூங்கிறது சாப்பிட்றது தான் குறிக்கும். சாப்பிட்டதற்கு பின்னரும் அப்படிங்கிறது அர்த்தம். சாப்பிடுவதற்கு முன்னரும் மேலும் அதற்கு பின்னரும் உன்னுடைய 2 கைகளையும் நீ கழுவு. வநவ்விஃப், நீ சுத்தம் செய். அஸ்னானக, உன்னுடைய பற்களை சுத்தம் செய், சுத்தமாக வைத்துக்கொள். வலா துதுகில், நீ நுழைக்காதே. இந்த இடத்துல நீ திணிக்காதே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. நீ திணிக்காதே. அத்வாம, உணவை. அலத்வாமி, உணவோடு அல்லது உணவின் மீது அல்லது உணவின் மேலே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உணவோடு அப்படின்னு அர்த்தம் வச்சா இன்னும் பொருத்தமாக இருக்கும். உணவோடு, உணவை நுழைக்காதே அல்லது திணிக்காதே. சரியா? சரி. என்ன சொல்ல வராங்கன்னு பின்னாடி சொல்கிறேன். உணவோடு உணவை திணிக்காதே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்குள்ளே திரும்பவும் சாப்பிட்றாத. சரியா? வயிறு ஃபுல்லாக இருக்கும்,
அந்த சாப்பாடு இன்னும் செரிச்சிருக்காது, செரிமானம் ஆயிருக்காது, அதுக்குள்ளே என்ன செஞ்சிடாத, திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை தான் உணவின் மீது அல்லது உணவின் மேலே, சரியா, அல்லது உணவோடு உணவை திணிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்கெட்டில் நீங்கள் எப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், செரிக்கும் முன்னரே சாப்பிட்ட அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. செரிக்கும் முன்னரே சாப்பிட்ட உணவோடு உணவை திணிக்காதே. சரியா? அதாவது செரிக்கும் முன்னரே சாப்பிட்ட அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில், செரிக்கும் முன்னரே சாப்பிட்ட உணவோடு உணவை நீ திணிக்காதே. சரியா? அப்போ ப்ராக்கெட்டில் சொல்லும்போது நமக்கு புரியும். நேரடி அர்த்தம் அதுக்கு மட்டும் வைக்கிறதா இருந்தால் உணவோடு உணவை திணிக்காத, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காத அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? ப்ராக்கெட்டில் சொல்லும்போது இன்னும் நமக்கு புரியும். செரிக்கும் முன்னரே, செரிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவோடு திரும்ப திரும்ப சாப்பிடாதங்கிறது அர்த்தம். சரியா? சரி, இதில் இகுசில் அப்படிங்கிற அம்ரு ஃபேலு, நவ்வீஃப் அப்படிங்கிற அம்ரு ஃபேலு, வலா துதுஹில் அப்படிங்கிறது அம்ரு ஃபேல். அந்த அம்ரு வந்து நஹ்யுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ இதுதான் முதலாவது தம்ரீன். நிறைய தம்ரீன் இருக்குது, அதில் இது முதலாவது தம்ரீன். அடுத்தடுத்த தம்ரீனை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.